தலித்து வெந்தோனை தாண்டாக்கி கொள்ளல் நேரிசைவன் பா புரியலையா? கலகிட்டார் அண்ணன், கலகிட்டார். அப்பவே தெரியுது வந்து தியேட்டர்ல பெரிய பிளாஸ்ட் ஆக போகுதுரா அப்படின்னு. அது சூப்பரா பண்ணார். அவருடைய அந்த அவர் தன் மனதில் அவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு அந்த தமிழ் மீது இருக்கக்கூடிய மாறாத பற்றும் அந்த அந்த நல்ல வாழ்க்கையின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய பாசமும் அவர் நேசமும் அந்த படத்தில் அது அழகாக கன்வே ஆச்சு. அது ரொம்ப அதுதான் சோல் ஆஃப் த ஃபிலிம். ஆக்சுவலாக இப்படி வாழ வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படக்கூடிய ஒரு உலகம்தான் அது. வந்து விக்னேஸ்வரன் சார் ஒரு விஷயம் நேற்று கூட நான் ஒரு இன்டர்வியூ பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், அந்த மாதிரி அந்த சயின்ஸ் எவால்வ் ஆகும் பொழுது இந்த மாடர்ன் விஷயங்களை நம்ம இழக்காமல் இருக்க முடியாது. பட் அதை யூஸ் பண்ணிக்கணும், அதில் நம்மளை இழந்துடாமல் இருக்கணுன்றதான் இந்த படத்தினுடைய அருமையான தத்துவம். ஐ என்ஜாய்டு தி பெஸ்ட். நான் எல்லா சீன்லையுமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தேன். நான் அவரோட நிறையா சண்டை போடுவேன். என்ன சார் எனக்கு வந்து 100 மூட்டை தூக்குற 10 மூட்டை தூக்குறதுக்கு சம்பளம் கொடுத்துட்டு எனக்கு 5 மூட்டை தான் தூக்குற வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் அவரை வந்து எப்பொழுதுமே அவரோட சண்டை போட்டுக்குவேன். பட் வாட் எவர் எனக்கு வந்து அவர் சொன்னார். நான் இன்னும் கேட்டேன் அவர்கிட்ட வந்து, என்ன பாருங்க மாநாட்டில் எல்லாம் எனக்கு வந்து வந்தான் சுட்டா சத்தா ரிப்பீட் மாதிரி எல்லாம் டைலாக் கொடுத்தாங்க, எவ்வளோ நல்லா ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து சார் உங்களுக்கு அதை விட ஒரு வச்சிருக்கேன் சார் ஒரு விஷயம் பொறுங்க அப்படின்னாரு. அது என்னடான்னு பார்த்தா டகடான்னு போட்டாச்சு. இன்னைக்கு வந்து இன்ஸ்டாவை திறக்க முடியலைங்க. அவ்வளோ ஒரு லவ்வை கொட்டி தமிழக மக்கள் ஆக்சுவலாக உண்மையாகவே நான் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் மூலமாக நான் இந்த எல்லைக்கேனுடைய வெற்றியோடு நான் சொல்லிக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், என்னுடைய உழைப்புக்கு மக்கள் கொடுக்குற அன்பு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த தியேட்டரில் பார்த்துட்டு அது என்னங்க, அது என்ன ரெஸ்பான்ஸ், என்ன ஒரு சந்தோஷம். அதில் எனக்கு என்ன சந்தோஷம்னா, நம்மளுக்கு இறைவன் கொடுத்த இந்த ஒரு இந்த கலை நம்மளை செய்யும் பொழுது அது மக்களை இவ்வளோ சந்தோஷப்படுத்தும் போது தட் இஸ் த ஹையஸ்ட் ப்ளஷர் ஐ எம் கெட்டிங் இன் த வேர்ல்டு. ரியலி ஐ எம் டெல்லிங் யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்டு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. இந்த டீம் சார்பாக ப்ரெஸ் சார்பாகவும் நீங்களும் எப்பொழுதுமே இந்த படத்தை வந்து எங்களுக்காக நாங்கள் நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது பாராட்டியும் தவறுகள் செய்தால் தட்டி கேட்டும் எங்களை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் உங்களுடைய பங்களிப்புக்கும் மனமார்ந்த நன்றி. அது வேற, அது எல்லாருமே சொல்றாங்க. அது இப்போ வந்து அது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு பார்த்தாங்க. அந்த எல்ஐசி பிரச்சனையால அது லவ் இன்சூரன்ஸ் கேன்னு போட்டு கம்பெனி அப்படின்னு எல்ஐபி லவ் இன்சூரன்ஸ் அதுக்கு அது என்னது லவ் இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம் ஏதோ போட்டு சரி வேண்டாம் அப்படி எல்ஐ கேன்னு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒன்று ஃபிக்ஸ் ஆனார். என்ன சார் அப்படின்னு கம்பெனி அப்படின்னாரு. இந்த கம்பெனி ஒரு மாதிரி சவுண்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்னென்னா அப்படின்னாலே கொம்பு அப்படின்னு எனக்கு மைண்டில் வருது. ஸோ கொம்பு என்பது வந்து ஒரு மாட்டுக்கு ஒரு காளைக்கு அழகு என்பது கொம்பு. பசுவுக்கு கொம்பு இருக்காது, ஆனால் காளைக்கு கொம்பு இருக்கும். அது வந்து ஒரு ப்ரைடு. அந்த உனக்கு வந்து அந்த உடனே யாராவது போட்டுறாங்க இப்போ பொம்பளை என்ன ப்ரைடு இல்லைன்னு சொன்னா எஸ் சூர்யான்னு அப்படி கிடையாது. அதுல வேற ப்ரைடு இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு ப்ரைடு. அது மாதிரி அந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி அந்த கொம்பு சின்னமா வச்சு சொல்லும் பொழுது அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா விக்கி சாரோட உலக உயிர் தான் அந்த கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் ஃபேன். அங்கிள் கம்பெனி அப்படிமா. ஸோ அப்போ நினைச்சேன் சரிடா இது எல்லாருக்கும் பிடிச்சிரும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி எல்லாருக்கும் அது பயங்கரமாக ரீச் ஆச்சு.